மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் விமர்சனம் வைக்கப்படுது. அதாவது அந்த ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கவே முடியாது சார். ஏன்னா இப்போ இங்க அவினாசி பகுதியில ஒரு மருத்துவருக்கு படிச்ச ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு 26 வயசு பொண்ணு, அவங்களுக்கு தான் சீட் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு சாமானிய ஒரு அடிமட்ட தொண்டருடைய பொண்ணுதான். சோ இப்ப இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நான் எங்க ஏரியால இருக்கிறது சொல்றேன். இப்ப தொண்டாமுத்தூர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அவங்க கிட்ட வந்து ஒரு அந்த அரசியல் பின்புலம் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ சூலூர் தொகுதி எடுத்துக்கோங்க, மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் தான் கொடுத்திருக்கோம். அப்ப அந்த முருகேசன் அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தோட வந்தவர் இல்ல. அன்னைக்கு மாவட்ட செயலாளரையும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஏதோ 1-2 நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டை எல்லா இடத்துலயும் கோர்வைப்படுத்தி நம்ம பேசக்கூடாது சார். சோ இது வந்து எல்லாத்துக்கும் இது ஒரு அலை மாதிரி நடந்திருக்கு. உண்மையா சொல்ல போனா ஒரு விஜய் அப்படிங்கிற அந்த நடிகரினுடைய அந்த பிம்பம், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அட்ராக்ஷன் கூட எடுத்துக்கு. அதனால இன்னைக்கு மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா மக்கள் கொடுத்த தீர்ப்பு சரியா இருக்கா இல்லையான்னு ஆட்சி வரும்போது தானே சார் தெரியும். அது முடியும் இல்ல, நாம சரியான முடிவை எடுத்திருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது. இன்னொன்னு சார், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, நமக்கு கிடைக்க வேண்டிய வெல்ஃபேர்ஸ் எல்லாம் கரெக்டா கிடைக்கும். அதாவது கொடுக்கப்பட்ட திட்டங்கள் சரியா கொடுப்போன்ற நம்பிக்கையில மக்கள் இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து அதிமுகவையும் இதை சேர்த்துக்கிறேனே, அதாவது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செஞ்சுச்சு. ஆனா அதுல இந்த தாவேக்கான்னு வந்தக்கூடிய இந்த புதிய கட்சி எந்த நிலைப்பாடு இருக்கும், விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அவர்னால இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? ஏன்னா அவரோட தேர்தல் மேனிபெஸ்டோவே நம்ம பார்த்திருப்போம். சோ நம்ம வந்து இப்போ 2000 சொன்னோம் உரிமை தொகை, அதை இவரு 2500 உயர்த்தினாரு. அதை தாண்டி இப்ப வந்து நம்ம புதுமை பெண் திட்டம், தம்புதல்வன் திட்டம் எல்லாம் சொன்னோம். ஆனா அவர் வந்து என்ன எம்ப்ளாய்மெண்ட் அப்ளை பண்ணி யார் வேலைக்கு போறாங்களோ அந்த வயசு உரியவருக்கு மாசம் இவ்வளவு ரூபாய் தொகை தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாரு, அதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி போடுவாரு, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அது வரக்கூடிய அரசு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இல்ல சார். இதோட நிறைவு செய்யறேன். இப்போ இதெல்லாத்துக்கும் மேல நாங்க யோசிக்கிறது என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம்ங்கிறது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நான் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ரேட்டிங் கொண்டு போயிருக்கு. அதுவும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. சோ இன்னைக்கு விடியல் பயணம் அப்படிங்கிறதும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. இந்த மாதிரி நேமிங்கா, அதாவது சக்சஸ் ரேட்டிங் கொடுத்த திட்டங்கள் இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தது, இந்த 5 வருஷத்துல தொடர்ந்து 2 ஆண்டுகளா நம்ம வந்து இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டு போல. சோ இதையெல்லாம் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் தொட்டு கூடி பார்க்க முடியாதுங்கிறத விஷயம். இதையெல்லாம் சக்சஸ் பண்ணாதான் சார் இந்த வெற்றிக்கான உண்மையான ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது வந்து இனிமேல் அவரு பண்ணக்கூடிய ஆட்சியில தான் தெரியும் அது எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு. ஏன்னா மக்கள் ஒரு ஆர்வத்துல வாக்களிச்சதாதான் நான் இதை எதிர்பார்க்கிறேன், நான் பாக்குறேன் சார் என்னுடைய கண்ணோட்டம். மேடம், பல்வேறு திட்டங்களை வழங்கினாலும் இந்த 5 ஆண்டுகளில் குளத்தூரில் 4324 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அங்கு அதிமுக பொதுச் செயலாளர் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். மக்களின் இந்த தீர்ப்பு ஒரு ஈர்ப்பால் வந்தது என்று திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி கூறியிருக்கிறார். இன்னொன்னு, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இதுல விசில் சின்னமே இல்ல சார், அதையும் நம்ம யோசிச்சுக்கணும். ஓகே, அதனால வெற்றி பெற்ற விசில் போட்டிருந்தா அவர் எடப்பாடி போட்டிருப்பார், போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ஆதரவு தெரிவிச்சார் விஜய் அங்க ஒருத்தருக்கு. இருந்தாலும் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு ஓட்டு விழல. சரி, தாவேக்கா ஒரு மிகப்பெரிய இதை ஏற்படுத்தியிருக்கிறது.